ரீட்டைல் தொழில் முன்னோருடைய வளர்ச்சிக்காகவும் உற்பத்தியாளருடன் இணைந்து பணியாற்றவும் குறு சிறு வியாபாரிகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுடைய வணிக ரீதியான கொள்கைகளை உருவாக்குவதற்காக 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ரிலையன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கடந்த 20 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தில் 14,000 ரீட்டைல் நிறுவனத்தினர் இன்றைக்கு உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரீட்டைல்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய சென்னை மண்டலம் இன்றைக்கி 14 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இந்த சங்கத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கு என் பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாடு குறு சிறு வியாபாரிகளுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சில்லறை வணிகத்தினுடைய முக்கிய குறிக்கோள் வாடிக்கையாளருக்கு தேவைப்படும் பொருட்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு சேர்ப்பது, நல்ல ஷாப்பிங் அனுபவத்தை வழங்கி விற்பனையை அதிகரிப்பது, அதன் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்துவது. அது மட்டுமல்லாமல் பொருட்களை பொதுமக்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதால் தான் அதன் உற்பத்தி மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்கப்படுகிறது. உலகில் எந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் உலகின் அனைத்து பகுதியிலும் கிடைப்பதற்கு காரணம் நம்முடைய ரிட்டைல் விற்பனையாளர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உயிர் நாடியாகவும் அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் துறையாகவும் குறிப்பாக பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கும் துறையாகவும் ரிட்டைல் துறை மிகச்சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது. நுகர்வோருக்கு தேவையான அனைத்து வகையான பிராண்டுகளும் ஒரே இடத்தில் தரம் மற்றும் விலையினை பார்த்து தேர்வு செய்வதற்கு டிபார்ட்மெண்டல் ரிட்டைல் ஸ்டோர் இன்றைக்கு பெரிதும் உதவுகிறது. பெரிய தொழில்களில் முதலீடு செய்யும் இன்றைக்கு டாடா, ரிலையன்ஸ் போன்ற எம்என்சி நிறுவனங்கள்லாம் கூட இன்றைய காலகட்டத்தில் தங்களது முதலீடுகளை ரீட்டைல் துறையில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதும் அது நாடறிந்த உண்மை. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்களை பொதுமக்களும் நேரடியாக சந்தைப்படுத்துவதில் ரிட்டைல் துறையினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த மாநாடு ரிட்டைல் தொழில் முனைவர்களுக்கு, வியாபாரிகளுக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதை நான் உள்ளபடியே நம்புகிறேன். தமிழ்நாடு அரசு சிறு வியாபாரிகள், இளைஞர்கள், குறு சிறு தொழில் முனைவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அதில் முக்கிய திட்டமான இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ரிட்டைல் தொழில் தொடங்க 35% அதிகபட்சம் 1,50,00,000 மானியத்தோடு இன்றைக்கு கடன் வழங்கி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தொழில் முனைவர்களை இன்றைக்கு நமது அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. அதாவது யூஓஇஜிபி வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். வியாபாரம் சார்ந்த தொழிலுக்கு 25% மானியத்துடன் 15 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதற்கு இந்த 3 வருஷத்தில் 94,44 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 288 கோடி வங்கி கடன் வழங்கப்பட்டு 9,305 பயனாளிகள் இன்னைக்கு வியாபாரம் சார்ந்த தொழில்களை தொடங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று அந்த முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் நபர்களுக்கு நேரடியாகவும் மறைமுக வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 9,74,000 கோடி முதலீடுகளை இன்றைக்கு தமிழ்நாடு ஈர்த்திருக்கிறது என்பதையும் இந்த மாநாட்டிலே நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழக அரசு 5 சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை செயல்படுத்துகிறது. இதில் பார்த்தீங்கன்னா நீட்ஸ்னு ஒரு திட்டம், இஒய்ஜிபின்னு ஒரு திட்டம், பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், பிஎம்எஃப்எம்இ, அண்ணல் அம்பேத்கர், இப்படி 5 வகையான திட்டங்களில்
நம்முடைய அரசு அமைந்த இந்த 3 ஆண்டுகளில் 961 கோடி 58 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 2615 கோடியே 30 லட்சம் வங்கி கடன் உதவி வழங்கப்பட்டு இதுவரை இந்த 3.5 ஆண்டுகளில் 30,324 இளைஞர்கள் புதிய தொழில் முனைவராக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக மட்டும் 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரிட்டைல் தொழிலுக்கு பிற மாநிலங்களில் தனி கொள்கை ஏற்கனவே என்னை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று தேதி பெறுகிற போது நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய மாநிலத்தில் இந்த இதுக்கு ரிட்டைலுக்குன்னு தனியாக ஒரு கொள்கையை வகுத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய மற்ற மாநிலங்களோட அது இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. நம்முடைய தமிழகத்திற்கும் அந்த நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனுடைய விவரங்களை நான் கேட்டிருக்கிறேன். அந்த விவரங்களை நீங்கள் தர வேண்டும். முதல்வர் அவர்கள் வெளிநாடுக்கு சென்றுகிறவங்களாம் தெரியும். வந்தவுடன் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக அதை பரிசீலித்து நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதையும் இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய 2030 $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்டிட வேண்டும் என்று இந்த எல்லா துறையும் வேகமாக முடுக்கிவிட்டு செயல்படுத்துகிற அரசு தான் நம்முடைய அரசு என்பதை நீங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு, ஆக நம்முடைய ரிட்டைல் வணிகர்களும் எம்எஸ்எம்இ நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பாக இயங்குகிறது என்று சொன்னால் அது காரணம் நீங்கள் தான். அவர் எந்த மொழியில் அந்த பொருட்களை உற்பத்தி செய்தாலும் அதை கொண்டு வந்து அதை விற்பனை செய்து வேகமாக அந்த பொருளை அழித்து திரும்பி அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வாழ்வு தருவவங்க நீங்கள் தான். அதனால் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை செய்து தருவதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, ஆக சிறப்பாக நீங்கள் பணியாற்றுங்கள். எம்எஸ்எம்இ துறைகளுக்கு கீழே இருக்கிற அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்து அந்த துறையை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த மாநாடு எந்த நோக்கத்திற்காக நீங்கள் நடத்துகிறீர்களோ அது வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.